பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே ஆகாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுடைய அடிமை பெண். இந்த ஆகாருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதனால் ஆகாருக்கும் சாராய்க்கும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது. ஆகவே சாராள் ஆகாரை கொஞ்சம் கடினமாய் நடத்தினபடினாலே அவள் வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடி போகிறாள். வனாந்தர மார்க்கத்திலே சூருக்கு போகிற வழியிலே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீரூற்றண்டையிலே கர்த்தர் அவளை பார்க்கிறார். சாராய், எங்கே போகிறாய், எங்கிருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் விசாரித்தார். அவள் சொல்லுகிறார், என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் அவள் கையின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகார் தான் ஆண்டவருக்கு இந்த பெயரை சொல்லுகிறாள். இந்த காலை வேளையிலே சில சூழ்நிலைகளிலே, குழப்பமான சூழ்நிலைகளிலே, யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு வனாந்தரத்திலே நிற்பதை போன்ற, தவித்து நிற்பதை போன்ற, கைவிடப்பட்டு நிற்பதை போன்ற ஒரு அனுபவத்தில் ஒருவேளை இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர். எங்கிருந்து வருகிறாய், ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி விசாரித்து அவர் வழிகாட்டுகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் யாருக்குமே என்னுடைய கஷ்டம் தெரியவில்லை, என்னுடைய தனிமை புரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை என் உள்ளக்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்தரத்தில் ஆகாரை கண்டு சந்தித்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே என்னையும் சந்திக்க வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நீர் என்னை காண்கிற தேவன், என்னை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், என்னை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய வழிகளை நோக்கி பார்க்கிறது. தவறிப்போய்
தெரியாத வழியில போகும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வழிகள் தவறிவிடக்கூடாது என்று அவர் கருத்தாய் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது, தவறான பாதைக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி நம்மை சரியான நீதியின் பாதையிலே நடத்துவதற்காக அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் தான் வனாந்தரத்தில் ஆகாரை பார்த்தது. ஆகாரை பார்த்த உடனே விசாரிக்க ஆரம்பித்தார் ஆண்டவர். அப்பொழுதுதான் ஆகார் சொன்னார், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். உங்களையும் என்னையும் கண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே அவருடைய கண்கள் நம்மை பார்த்தது. ஆகவே தான் இன்றைக்கும் அதே கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இமைகள் நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக? அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துவதற்காக. நேர்மையான பாதையிலே நடத்தி அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மனதோடு பார்க்கிறார். எல்லாரும் அவரை போல இருக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. காலை வேளையில நம்மை கண்ட கண்கள், தாயின் கருவிலே கண்ட கண்கள் இப்பொழுது நம்மை பார்க்கிறது. ஆகவே தைரியமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறபடியினால் நான் வழி தப்பி போக மாட்டேன், திசை மாறி போய்விட மாட்டேன், நான் ஒருபோதும் கீழே விழ என்னை விட மாட்டேன், என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவுக்கு நடந்து போய்கொண்டிருந்த அந்த சீஷர்கள் 2 பேரோடு கூட இயேசுவும் இணைந்து கொண்டார். அந்நியனைப் போல் அவர்களோடு இணைந்து பேசிக்கொண்டு சம்பாஷித்துக் கொண்டே போனார். அவருடைய மரணத்தை குறித்தே அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை இழந்து நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு இணைந்து கொள்ளுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுடைய ஊர் சமீபித்து வந்தவுடனே இவர் விலகி போகிறவர் போல போனார். ஆனால் அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே அவர் போனார். அவர்கள் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவை கண்டு கொண்டார்கள். நாம் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிறார். இயேசு இந்த காலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவராய் விட மாட்டேன். என்னுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய இமைகள் உங்களை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் நடைகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். ஆகவே தைரியமாய் முன்னேறி செல்வோம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நீர் என்னை காண்கிற தேவன், என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் நேர்மையாய் நம்மை நடத்தி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். ஆகார் உமக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லுகிறார்கள், நீர் என்னை காண்கிற தேவன், என்னை கைவிடாத ஒரு கண்மலை என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். நீர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். அவர்களை வழி நடத்தி
மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.